Hi students, this is class 9 maths exercise 3.6 question number 2. Factorize the following. Subdivision 1ல 2a square plus 9a plus 10. பார்த்தீங்கன்னா இங்க a equal to 2, b equal to 9. அதாவது a ஓட coefficient. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா c equal to 10. இப்போ product of the numbers a into c equal to 2 into 10, that is 20. Now sum வந்து 9 வரணும் இல்லையா? ஸோ இந்த 20 நம்ம 4 5s are 20 அப்படின்னு எழுதலாம். தென் 4 + 5 பார்த்தீங்கன்னா 9 வருது, அதாவது b கிடைக்குது. ஸோ இந்த மிடில் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோம், அதாவது 4a + 5a அப்படின்னு பிரித்து எழுதிடுவோம். ஓகே, இந்த டேர்மெல்லாம் நம்ம அப்படியே எழுதிக்குவோம். 2a² அப்படியே இருக்கட்டும், இந்த +10 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம கம்பேர் பண்ணுறச்ச 2 காமனாக இருக்குது. இது வந்து 2 × 2 இல்லையா? 4 வந்து 2 × 2. ஒரு ஏவும் காமனாக இருக்குது. ஸோ ஒரு 2a நம்ம வெளியே எடுத்துடுவோம். அப்போ இங்கே 2a வெளியே எடுத்த பிறகு ஒரு a மட்டும்தான் மீறும். இங்கே ஒரு 2 வெளியே வந்தாச்சு, a வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மட்டும்தான் நமக்கு உள்ளே நிற்கும். இந்த இடத்துல 5, இது வந்து 2 5s are 10 இல்லையா? ஸோ 2 × 5, 5 காமனாக இருக்குது. ஸோ நம்ம +5 காமனாக வெளியே எடுத்துருவோம். இப்போ இந்த சிம்பிள் இங்கே கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஸோ +5, இங்கே என்ன மீந்திருக்கு? 5 வெளியே எடுத்த பிறகு a தான் மீந்திருக்கு. ஸோ இங்கே என்ன மீந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வெளியே எடுத்த பிறகு ஒரு 2 மீந்திருக்கு. இப்போது இந்த ரெண்டு டேர்மிலும் a + 2 காமனாக இருக்குது. ஸோ நம்ம a + 2 காமனாக வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்த பிறகு இங்கே 2a மீந்திருக்கு, இங்கே ஒரு 5 மீந்திருக்கு. ஸோ a + 2 × 2a + 5 தான் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகே, சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா a = 5, b = -29, c = -42. இப்போ sum of product of the numbers ac = 5 × -42 எவ்வளோ வரும் பாருங்கள். -42 × 5, 5 2s are 10, 1 கேரி பண்ணலாம். 5 4s are 20, 20 + 1 21, பட் -210 நமக்கு கிடைக்குது. இந்த 210 உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிளில் போயிடலாமா? 4 5s are 20, 1 எடுத்து இதுக்கு முன்னாடி போட்டால் 2 5s are 10. தென் இது வந்து 2 டேபிளில் போயிடலாம். 2 2s are 4, 1 2 is 2. இது 3 டேபிளில் போயிடலாம். 7 3s are 21. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து 5 2s are 10, 10 × 3 அல்லது 35 × 6ன்னு போடலாம் பாருங்கள். 7 5s are 35, 2 3s are 6. ஸோ AC = இது வந்து -210 கிடைச்சது நமக்கு. இதை வந்து நம்ம 7 5s are 35, அதாவது சென்டர் டேர்ம் வந்து மைனஸில் இருக்கிறதுனால இதை நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்குவோம். இன்ட்டு 2 3s are 6. இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறச்சா நமக்கு -35 + 6 -29 கிடைக்குது. அதாவது 35லேருந்து 6 கழிச்சா -29 கிடைக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து -210. ஓகேவா? ஸோ இந்த சென்டர் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி -35xy + 6xy அப்படின்னு பிரிச்சுடுவோம். அடுத்து இது 42y² அப்படியே எழுதிக்கலாம். 5x² இங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்லும் ஒரு 5 காமனாக இருக்குது. இது 7 × 5 இல்லையா? 35. அப்புறம் ஒரு x காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 5 ஒரு x காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ இங்கே என்ன மீந்திருக்கும்? ஒரு x மட்டும்தான் மீந்திருக்கும். இங்கே 5 வெளியே வந்தாச்சு, x வெளியே வந்தாச்சு. அப்போ ஒரு -7ம் ஒரு y மட்டும்தான் மீந்திருக்கும். அதே போல் இங்கே இது வந்து 42ன்றது 7 6 are 42 இல்லையா? 7 × 6. ஸோ ஒரு ஒய்யும் காமனாக இருக்குது, ஒரு 6 காமனாக இருக்குது. ஸோ ஒரு +6 ஒரு ஒய்யை நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ x தான் மீறுது. இங்கே இந்த இடத்துல 6 வெளியே வந்தாச்சு. அப்போ -7 இங்கே உள்ளே வரும். அப்புறம் y² ஒரு y வெளியே வந்தாச்சு, அதனால் இன்னொரு y உள்ளே வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் x - 7y காமனாக இருக்குது. ஸோ x - 7y நம்ம வெளியே எடுத்துருவோம். இங்கே 5x மீந்திருக்கு.
இந்த இடத்துல 6y மீந்திருக்கு. ஸோ இதை ஒரு ஃபேக்டராக எழுதிடுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 7y 5x ப்ளஸ் 6y தான் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 18x ப்ளஸ் 8x². இதை வந்து பவர்ஸ் எல்லாம் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதாவது 8x² மைனஸ் 18x ப்ளஸ் 9 அப்படின்னு மாற்றி எழுதிக்குவோம். இப்போது 8 9s are 72. அதாவது a equal to 8, b equal to minus 18, c equal to 9. Product of the numbers ac equal to 8 into 9, that is 72. 72-ஐ வேறு எப்படி நம்ம பிரிக்க முடியும்னா 12 6 or 72ன்னு பிரிக்க முடியும். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ளஸில் வந்தது. அப்போ ரெண்டு ஜீரோஸும் எய்தர் மைனஸில் இருக்கும் ஆர் ரெண்டு ஜீரோஸுமே ப்ளஸில் இருக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு ரூட்ஸுமே மைனஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஏசி ஈக்குவல் டு மைனஸ் 12 இன்ட்டு மைனஸ் 6 அப்படின்னு பிரிச்சிருவோமா, ஈக்குவல் டு ப்ளஸ் 72 தான் வரும். ஸோ மைனஸ் 12 மைனஸ் 6 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 18 பி நமக்கு கிடைக்குது. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வருது. ஸோ இதை நம்ம பிரித்து எழுதிடுவோம். மைனஸ் 12x மைனஸ் 6x அப்படின்னு பிரித்து எழுதிடும். இந்த 9 எடுத்து இங்கே போட்டுக்குவோம். இந்த 8x² இங்கே போட்டுக்கணும். இப்போது இது வந்து 2 4s are 8, இது வந்து 3 4s are 12. பட் இதுக்கு வந்து நம்ம மைனஸ் போட வேண்டியதாக இருக்கும். அப்போ தானே மைனஸ் 12x வரும். ஸோ ஒரு 4 காமனாக இருக்கா, ரெண்டு டேர்மிலும் ஒரு 4 காமனாக இருக்குது, ஒரு எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ 4x வெளியே எடுத்த பிறகு 2x உள்ளே நிற்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 4 2s are 8, x into x x², 8x² நமக்கு கிடைக்குது. ஓகே, 4 வெளியே வந்தாச்சு, எக்ஸ் வெளியே வந்தாச்சு. அப்போ இங்கே ஒரு -3 மட்டும்தான் மீந்து இருக்குது நம்ம கையில். அதை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்குவோம். இங்கே இந்த ரெண்டு டேர்முக்கும் இது 2 3s are 6 பட் -2 போட்டுடுவோம். இது 3 3s are 9. இப்போது ஒரு 3 மட்டும் நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம், -3 காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போது -3 நம்ம காமனாக வெளியே எடுத்த பிறகு இது வந்து ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடுச்சு இல்லையா. அப்போது 2 ஒரு எக்ஸ் இருக்குது, 2x. இங்கே ஒரு 3 வெளியே வந்தாச்சு, அதனால் இங்கே -3 தான் போட்டாகணும். இதை நம்ம -3 இன்ட்டு -3ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒரு -3 வெளியே வந்த பிறகு உள்ள இன்னொரு -3 வரும். இப்போது இந்த ரெண்டு டேர்முக்கும் 2x -3 காமனாக இருக்குது பாருங்கள். ஸோ 2x -3 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். இங்கே 4x மீந்திருக்கு, இங்கே ஒரு 3 மீந்திருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் 2x -3 இன்ட்டு 4x -3. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆன்சர் இருக்குது. நீங்கள் இப்படியே வச்சுட்டும் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். 9 ப்ளஸ், அதாவது பவர்ஸ் எல்லாம் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, பாருங்கள். கொஷினில் இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி காட்டுறேன். 18x 9 மைனஸ் 18x ப்ளஸ் 8x². இதுதானே கொஷினு. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் 9 இன்ட்டு 8 72 தான் வரும். அகெயின் 12 இன்ட்டு 6 ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்குது. அகெயின் 9 அப்படியே இருக்கட்டும், -12x -6xன்னு இந்த சென்டர் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். 8x² அப்படியே இருக்கட்டும். நோ இது ரெண்டுக்கும் காமனாக 3 இருக்குது. ஸோ 3 வெளியே எடுத்த பிறகு இன்னொரு 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும். 3 மைனஸ் 4 3s are 12, அதனால் ஒரு 4 ஒரு எக்ஸு உள்ளே வரும். அதே போல் இந்த இடத்துல நம்ம ரெண்டு டேர்முக்கும் ஒரு 2x வெளியே எடுக்கலாம், அதாவது -2x வெளியே எடுக்கலாம். -2x வெளியே வந்த பிறகு உள்ளே வந்து 3 தான் மீறும், இங்கே வந்து 4x மட்டும்தான் மீறும். டவுட் இருந்தால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -2 இன்ட்டு -2 ப்ளஸ் 8 x இன்ட்டு x x². ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் 3 மைனஸ் 4x காமனாக இருக்குது. இப்போ இங்கே 3 மீந்திருக்கு, இங்கே -2x மீந்திருக்கு. ஸோ இதுவும் தான் இதோட ஃபேக்டர்ஸ். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 4ல் 6x² ப்ளஸ் 16xy ப்ளஸ் 8y² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 இன்ட்டு 8, அதாவது a ஈக்குவல் டு 6, b ஈக்குவல் டு 16, c ஈக்குவல் டு 8, a இன்ட்டு c, ac ஈக்குவல் டு 6 இன்ட்டு 8. நீங்கள் இப்படியே வச்சுட்டும் போட்டு கடைசியாகவும் நீங்கள் 2 காமனாக வெளியே எடுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா டேர்ம்லும் 2 காமனாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ 2 காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே 3x² வரும்.
இந்த இடத்துல 8xy, அதாவது 8 2s are 16 இல்லையா? ஸோ 8xy. இந்த இடத்துல 4y², 4 2s are 8 இல்லையா? ஸோ 2 வெளியே வந்தாச்சு காமனாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி மாறிடுச்சு. ஓகே, நம்ம புதுசாக எழுதுவோம் ஏபிசி. A equal to 3, B equal to 8, C equal to 4. So A into C equal to 12. 3 4s are 12. இப்போ நமக்கு சென்டர் டேர்ம், அதாவது xyயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 8 வர வைக்கணும். 6 2s are 12, 6 plus 2 8 இல்லையா? ஸோ AC equal to 12 வந்து 6 into 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ 6 plus 2 8, அதாவது நமக்கு B கிடைக்குது. ஸோ இந்த சென்டர் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 6xy ப்ளஸ் 2xy அப்படின்னு இந்த 8xyயை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோம். 4y² அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்முக்கும் 3 காமனாக இருக்குது. இது 2 3s are 6. ஓகே, அப்புறம் ஒரு எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ 3 அண்ட் எக்ஸை வெளியே எடுத்த பிறகு உள்ள இன்னொரு எக்ஸ் மட்டும்தான் மீந்திருக்கு. இந்த இடத்துல 3x வெளியே வந்தாச்சு. அப்புறம் என்ன மீந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2y தான் மீந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 2y அப்படின்னு போட்டுடுவோம். இந்த இடத்துல ரெண்டு டேர்முக்கும் ஒரு 2 காமனாக இருக்குது. இது 2 2s are 4 இல்லையா? ஒரு y காமனாக இருக்குது. அப்போது ஒரு 2 ஒரு y காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ என்ன மீந்திருக்கு? எக்ஸ் மீந்திருக்கு. இங்கே ப்ளஸ் 2y தான் மீறுது. ஏன்னா ஒரு 2 ஒரு y வெளியே வந்தாச்சு. அப்போ ஒரு 2 ஒரு y தான் உள்ளே வரும். ஸோ 2 வெளியே இருக்குது. இந்த ரெண்டு டேர்முக்கும் x ப்ளஸ் 2y காமனாக இருக்குது. அடுத்து இங்கே 3x மீந்திருக்கு. இங்கே ஒரு 2y மீந்திருக்கு. ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆர் 2 into x plus 2y into 3x plus 2y. இதுதான் ஃபேக்டர்ஸ். ஓகே, அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா 12x² plus 36x²y plus 27y²x². எல்லா டேர்ம்லும் ஒரு 3 காமனாக இருக்குது, ஒரு x² காமனாக இருக்குது. பாருங்கள், எல்லா டேர்ம்லும் x² காமனாக இருக்கா? இது 3 ஆல் டிவிசிபிள் ஆகும், இது 3 ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ நம்ம 3x² வெளியே எடுத்துடுவோம். அப்போ இங்கே 3 வெளியே வந்த பிறகு 4 3s are 12 இல்லையா? ஸோ 4 மட்டும்தான் நிற்கும். இந்த இடத்துல 1 3 3 2 3s are 6, x² வெளியே வந்தாச்சு. அப்போ y மட்டும்தான் மீறும். இந்த இடத்துல 9 3s are 27, x² வெளியே வந்தாச்சு. அதனால் y² மட்டும்தான் மீறும். இதையே நம்ம மாடிஃபை பண்ணி பவர்ஸ் எல்லாம் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அதாவது 9y² ஃப்ரண்ட்டில் எடுத்துக்குவோம், 12y ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ உள்ளே இருக்கிறதுல ஏபிசி பார்த்தீங்கன்னா A equal to 9, B equal to 12, C equal to 4. 9 4s are எவ்வளோ? AC 36. இப்போது நம்ம 36 ஃபேக்டர்ஸாக எழுதி அந்த ஃபேக்டர்ஸை சம் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கணும், அதாவது B வரணும் இல்லையா? ஸோ 6 6 are 36 எழுதலாமா? AC equal to 6 into 6, that is also 36, and 6 plus 6 equal to 12, அதாவது B கிடைக்குது நமக்கு. ஸோ சென்டர் டேர்மை நம்ம பிரித்து எழுதிடுவோம். எப்படின்னா 9y² அப்படியே இருக்கட்டும். இந்த 12y வந்து 6y ப்ளஸ் 6y அப்படின்னு பிரித்து எழுதிடுவோம். லாஸ்ட்டில் ஒரு 4 இருக்குது. இப்போ 3x² அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு டேர்முக்கும் 3 காமனாக இருக்குது. இது 3 3s are 9, இது வந்து 2 3s are 6. ஸோ 3 காமனாக வெளியெடுத்துரும், ஒரு ஒய்யும் காமனாக இருக்குது. ஸோ 3y வெளியெடுத்த பிறகு இங்கே இன்னொரு 3y தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். ஒரு 3 ஒரு y வெளியே வந்தாச்சு, இன்னொரு 3 இன்னொரு y ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். அடுத்து இந்த இடத்துல 3y வெளியே வந்தாச்சு. அப்போ ஒரு 2 மட்டும்தான் மீந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ரெண்டு டேர்முக்கும் ஒரு 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 3y உள்ளே வரும், ஒரு 2 வெளியே வந்தாச்சு. இது 2 2s are 4 இல்லையா? அப்போ இன்னொரு 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இப்போது இது 3x². இந்த ரெண்டு டேர்ம்லும் 3y ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. அதை நம்ம வெளியே எடுத்த பிறகு இங்கே 3y மீந்திருக்கு, இங்கே ஒரு 2 மீந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஸோ இதை நம்ம 3x² இன்ட்டு 3y ப்ளஸ் 2 டு தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுமா? ஏன்னா ரெண்டும் ஒரே ஃபேக்டர் தானே. ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ சேம் ஃபேக்டர்ஸ், அதனால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் போட்டுடுவோம். ஓகே,
3x square into 3y plus 2 to the whole square. Subdivision 6ல a plus b to the whole square plus 9 into a plus b plus 18. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த a plus bக்கு நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். let a plus b equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ணி எழுதுறச்ச a plus bக்கு பதிலாக x எடுத்தாச்சு. ஸோ a plus b to the ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் போடுவோம். இங்கே 9 a plus bக்கு பதிலாக x, லாஸ்ட்டில் ஒரு 18 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா a equal to 1, b equal to 9, c equal to 18. So sum of the product of the numbers ac equal to 1 into 18, 18 தான் வரும். அடுத்து இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு இல்லையா, 6 3s are 18 எழுதலாமா, 6 3s are 18, 6 plus 3 9. So ac equal to 6 into 3 that is 18. ப்ராடக்ட் வந்து 18 வருது, சம்மு 6 + 3 வந்து 9 வருது இல்லையா. ஸோ நம்ம இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 3x ப்ளஸ் 18 அப்படின்னு மாற்றி எழுதிடுவோம். அதாவது சென்டர் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எக்ஸு இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ இன்னொரு எக்ஸு மீந்திருக்கு, இங்கே 6 மீந்திருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து 6 into 3ன்னு எழுதலாமா, ரெண்டு டேர்ம்லும் 3 இருக்குது. ஸோ ப்ளஸ் 3 காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே எக்ஸு மீந்திருக்கு, இங்கே 6 மீந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லும் x + 6 காமனாக இருக்குது, அதே நம்ம வெளியே எடுத்துடுவோம். இங்கே எக்ஸு மீந்திருக்கு, இங்கே ஒரு 3 மீந்திருக்கு. ஸோ x + 6 into x + 3 தான் இங்கே ஃபேக்டர்ஸ். பட் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ரீப்ளேசிங் எக்ஸு வித் a + b, அதாவது எக்ஸ் வந்து இடத்துலலாம் நம்ம இப்போ a + b போடுவோம். ஸோ கொஷின் என்னான்னு பார்த்தீங்கன்னா, a + b to the whole square plus 9 into a plus b plus 18 equal to எக்ஸுக்கு பதிலாக நம்ம a plus b போடும்போது a plus b ஒரு 6 இருக்குது கூட. அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக a plus b போடும்போது a plus b ஒரு 3 இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. ஓகே, தட்ஸ் ஆல்.